இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், நாம் உத்தமர்களா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் அதிகாரம் 10 வசனம் 18. தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். For not he that commendeth himself is approved, but whom the Lord commendeth. 2 Corinthians chapter 10 verse 18. எனக்கன்பானவர்களே, இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக எழுதுகிறார், ஒருவன் தன்னை தானே புகழ்ந்தால் அவன் உத்தமன் கிடையாது, மாறாக தேவன் யாரை புகழுகிறாரோ அவன்தான் உத்தமன் எனப்படுவான் அப்படின்னு இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார். இன்றைக்கு நாம் உத்தமர்களா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது இங்கே தன்னை புகழ்வதை குறித்து நம்ம பார்க்கிறோம். யாராவது ஒருத்தர் நம்மை புகழாமல் இருக்கிறோமா? யாராவது நம்ம கிட்ட நம்மளை பத்தி கேட்டா நம்ம பாட்டுக்கு அடிச்சு விடுவோம். நம்ம பேர் என்ன, நம்ம ஊர் என்ன, நம்ம பேக்ரவுண்ட் என்ன, நம்ம குலம் கோத்திரம் என்ன, படிச்சிருக்கோம், எங்க வேலை பார்க்கிறோம், என்னென்ன டேலண்ட் இருக்கு, இதெல்லாம் என்னால செய்ய முடியும், அப்படி இப்படின்னு நம்மளை நாமளே புகழ்கிறவர்களாகத்தான் காணப்படுவோம். அதாவது இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் நம்மளுக்குள்ள இருக்கு அப்படின்னா, அடுத்தவங்கள படம் எடுக்கிறது போய் இன்னைக்கு நம்மளே நம்ம செல்ஃபி எடுத்துட்டு கொள்ளுகிற அந்த கலாச்சாரத்துல தான் நம்ம இருக்கோம். இன்னைக்கு நிறைய பேரோட ஹேபிட் என்ன தெரியுமா? காலையில இம்மிடியேட்டா அவங்கள ஃப்ரெஷ்ஷா ஒரு செல்ஃபி எடுத்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்றாங்க. என்னன்னு கேட்டா அதுக்கு நிறைய ஸ்டோரி இருக்கு. அதாவது செல்ஃபை நம்ம பார்த்துக்கணும், இன்னும் மோட்டிவேஷன், அப்படி இப்படின்னு 1000 கதை இருக்கு. எனக்கு அன்பானவர்களே, இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எப்பா உன்னையே நீனே புகழ்ந்தால் அது உத்தமனுக்கு அழகு கிடையாது, உத்தமன் கிடையாது. மாறாக நம்ம பத்தி யார் சர்டிபிகேட் கொடுக்கணுமா? தேவன் புகழணுமா? அப்படி புகழப்படும் போதுதான் நம்ம உத்தமர்கள் என்னப்படுவோம் அப்படின்னு இந்த இடத்துல தெளிவாக எழுதுகிறார். நம்ம கேட்கலாம், எப்படி ஆண்டவர் என்னைய புகழ்வாரு, அது எப்படி அவர்கிட்ட இருந்து நம்ம வார்த்தையை வாங்க முடியும் அப்படின்னு கேட்டா, நமக்கு வேதத்துல சிலரை குறித்து நம்ம பார்க்கலாம். முதலாவது ஆபிரகாமை எடுத்துக்கொண்டால், யாக்கோபு 2வது அதிகாரத்துல எழுதப்பட்டுள்ளது, ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்னப்பட்டான் அப்படின்னு. அடுத்ததாக மோசேயை பத்தி பார்க்கிறப்போ என்னாகமும் 12வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், மோசே பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் சாந்த குணம் உள்ளவன் அப்படின்னு. அடுத்ததாக தாவீதை குறித்து 1 சாமுவேல் 13வது அதிகாரத்துல பார்க்கிறோம், கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு. இந்த சர்டிபிகேட்லாம் இவங்களுக்கு தேவனிடத்திலிருந்து வருகிறது. அதுக்காக நம்ம நினைச்சிடக்கூடாது இவங்கெல்லாம் வானத்திலிருந்து வந்தவங்க சர்டிபிகேட் வாங்கிட்டாங்க அப்படின்னு. மாறாக இவங்க எல்லாமே நம்மள மாதிரி மனிதர்கள் தான். ஒவ்வொருவருக்கும் இருந்த வீக்னஸ் நமக்கு தெரியும். ஆபிரகாமை குறித்து பார்த்தால் தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, ஆனா அதை அடையிறதுக்காக இவர் போட்ட கிராஸ் ரூட் தான் ஆகார். அவள் மூலமாக இஸ்மவேலை பெற்றார். அந்த ஸ்டோரி நமக்கு தெரியும். இன்னொரு பக்கம் மோசேயை பத்தி நமக்கு தெரியும், அவர் பயங்கரமான கோபக்காரன். தன்னுடைய 40வது வயசுல தன் சகோதரனை, இஸ்ரவேல் ஒருத்தனை அடிச்ச எகிப்தியனை தனி ஆளா வெட்டி மண்ணுல புதைத்தவர் இந்த மோசே. அடுத்ததாக தாவீதை குறித்து தெரியும், உரியாவின் மனைவியை தன் மனைவியாக எடுக்கிறதற்கு அவர் என்ன பண்ணாரு, உரியாவை போர் முனையில நிறுத்தி அவனை கொலை செய்தவர் இந்த தாவீது. ஆனாலும் இவங்க ஒவ்வொருத்தரும் தேவனாலே புகழப்பட்ட காரணம் என்னன்னா, அவர்கள் எல்லோரும் எல்லாவற்றிற்கு மேலாக தேவனை அன்பு செய்தார்கள், தேவனை விசுவாசித்தார்கள், அவர் சொல்ற காரியத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். இதெல்லாம் இருக்கிறப்பந்தான் இந்த காரியங்களை, தேவனாலே புகழப்பட்ட காரியம் நடந்தது. எனக்கு அன்பானவர்களே, நம்ம எபிரேயர்ல வாசிக்கிறோம், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி எதுக்கு இருக்கு அப்படின்னா, நாமும் அவர்களுடைய மாதிரியை பார்த்து அவங்கள ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டு அத மாதிரி நடக்கணும். அப்படியானால் நாம செய்ய வேண்டிய காரியம், இந்த மனிதர்களை போல, எனக்கு முன்பாக வாழ்ந்த நம்முடைய முற்பிதாக்களை போல தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவனா இருக்கணும், தேவனுக்கு கீழ்ப்படுகிறவனா இருக்கணும், எல்லா சூழ்நிலையிலும் தேவனை விசுவாசிக்கிறவனா இருக்கணும். எப்போது இப்படி நடக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போதுதான் தேவன் நம்மை பார்த்து சொல்லுவார், எனக்கு அன்பானவனே, எனக்கு பிரியமான பிள்ளையே, என்னுடைய சிநேகிதனே அப்படின்னு தேவன் சர்டிபிகேட் தருவார்.
எப்போது தேவன் நம்மை புகழ்கிறாரோ அப்போதுதான் நாம் சொல்ல முடியும் நாம் உத்தமர்கள் என்று. அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இன்னைக்கு ஏதோ கலாச்சாரங்கள் எங்களை சுத்தி இருக்கு தகப்பனே. எதுலையும் நாங்கள் சிக்கிக் கொள்ளக்கூடாது. தன்னைத்தானே விரும்புகிற ஜனங்களாய், தங்களுக்காக வாழ்கிறவர்களாய் நாங்க இருக்க கூடாதப்பா. அப்பா, பிறருக்காக நீங்க எங்களை தெரிந்தெடுத்துக்கிறீர். அந்த மேலான அழைப்பிற்காய் நன்றியப்பா. அப்பா, எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் விசுவாசத்தோடு நிற்கிறவர்களாய், உங்களை நோக்கி மாத்திரமே நாங்கள் பார்க்கிறவர்களாய், எல்லாவற்றிற்கு மேலாக உம்மை நேசிக்கிற ஜனங்களாய் நாங்க இருக்கணும் தகப்பனே. எங்களுடைய முற்பிதாக்கள் பெற்றதை போல உம்மிடத்திலிருந்து நாங்கள் புகழ்ச்சிகளை பெற்றுக்கொள்ள ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.